Hi எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நமக்கு கிச்சன்ல என்னென்ன டைப் ஆஃப் ஷட்டர்ஸ் அவைலபிளா இருக்கு, அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். அதே மாதிரி என்ன மாதிரியான லுக் கொடுக்கும் அப்படிங்கறதையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து லேமினேட்ஸ். லேமினேட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு வந்து சொல்லலாம். கிரீன் பிளை, மெரினோ, ராயல் டச் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிராண்ட்ஸ்ல அவைலபிளா இருக்கு. உங்களோட பட்ஜெட்டை பொறுத்து நீங்க வந்து இதோட திக்னஸ் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். பட் மினிமம் பட்ஜெட்டா நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே 1 mm திக்னஸ் இருக்கா மாதிரி பாத்துக்கோங்க. சோ இது மூலமா உங்களுக்கு வந்து லுக்கும் வந்து எலிவேட் பண்ணி காட்டும், டியூரபிலிட்டியுமே வந்து நல்லா இருக்கும். இதோட டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது மெயினா இது சிப்பிங் ப்ராப்ளம் வரும். ஒழுங்கா இதை வந்து ப்ராப்பரா ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். லைக் கிளியர் லுக் கொடுக்காது, அன்இவன் லுக் வந்து கொடுக்கும். இதோட அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ஸோ ஈஸியா வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஈவன் கார்பெண்டர் மேட்னாலுமே வந்து உங்களால இந்த லேமினேட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் அக்ரலிக். அக்ரலிக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து என்னன்னா ஒரு கிளாஸ் டைப்பான ஒரு லுக் வந்து உங்களுக்கு கொடுக்கும். பட் இது வந்து ஒரு பாலிகார்பனேட் மெட்டீரியலால ஆனது. இந்த அக்ரலிக்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேட் ஃபினிஷ், கிளாசி ஃபினிஷ் அப்படின்னு 2 ஆப்ஷனுமே இருக்கு. இதோட பிரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1000 rupeesல இருந்து 10,000க்கு மேல கூட இருக்கு. ஸோ உங்களோட என்ன பிராண்ட் வாங்குறீங்க, என்ன திக்னஸ் வாங்க போறீங்க, என்ன ஃபினிஷ்ல வாங்க போறீங்க அப்படிங்கறத பொறுத்து வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் பிரைஸ் ரேஞ்ச் வந்து வேரி ஆகும். ஸோ இதுவுமே மல்டிபிள் பிராண்ட்ஸ்ல அவைலபிளா இருக்கு. பிராண்ட்ஸோட லிஸ்ட் வந்து நான் இங்க வந்து ஸ்கிரீன்ல மென்ஷன் பண்ணிடுறேன். அதே மாதிரி இதோட டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து குவைட் காஸ்ட்லி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிற செக்மெண்ட்ல உங்களுக்கு மினிமலா தான் இருக்கும். பட் பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா லுக் வந்து செம்மையா இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு அக்ரிலிக் ஷீட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து சிலருக்கு லாக்கெட் கிளாஸ் வந்து போடணும் அப்படின்னு ஆசையா இருக்கும். பட் கிளாஸ் உடஞ்சிரும் அப்படிங்கிற பயம் இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரியான ஃபினிஷ் கொடுக்குற அக்ரிலிக் ஷீட்ஸும் வந்து அவைலபிளா இருக்கு. நீங்க வந்து இதை சூஸ் பண்ணலாம். இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கிளாசி ஃபினிஷ் வந்து சூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுல நிறைய ஸ்கிராச்சஸ், மைன்யூட் ஸ்கிராச்சஸ் வந்து டே டு டே லைஃப்ல வந்து அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது வந்து அவ்வளோ ப்ராப்பரா நீங்க வந்து ஸ்கிராச்சஸ் இல்லாம உங்களால மெயின்டைன் பண்ண முடியாது. அது கொஞ்சம் கஷ்டம் தான். அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா லுக் வந்து பயங்கரமா எலிவேட் பண்ணி காட்டும், வீடு இன்னும் பிரைட்டா காட்டும். இதுல நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால உங்க கலர் ரேஞ்ச் வந்து வைஸா நீங்க வந்து சூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் PU ஃபினிஷ். இது வந்து என்னன்னா மெயினா ஷட்டருக்கு யூஸ் பண்ணுவாங்க. நிறைய உங்களுக்கு டிசைன்ஸ் வேணும் அப்படிங்கிற இடத்துல எல்லாம் வந்து இதை வந்து யூஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதுல காரணம் என்னன்னா உங்களுக்கு ஈவன் இந்த மைன்யூட் ஷேப்ஸ் வந்து கூட உங்களால மெயின்டைன் பண்ண முடியும். பட் இதுவுமே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியானதான். இதுல இருக்க அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ப்ராப்பரான ஃபினிஷ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஈவனா எந்த ஒரு மைன்யூட் டிசைனா இருந்தாலும் எல்லா இடத்துலயும் வந்து இந்த பெயிண்ட் வந்து ஈஸியா ஸ்ப்ரெட் பண்ணி அந்த டெக்ஸ்சர் அண்ட் ஃபீலை வந்து கொண்டு வர முடியும். இதுல இருக்க டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ரைஸ் வைஸ் அதிகமா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது மெயினா யூஸ் பண்ற மெட்டீரியல் வந்து MDF தான் யூஸ் பண்றாங்க. MDF அப்படிங்கிறது வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் கிடையாது. ஸோ இது வந்து பெண்ட் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. நிறைய தண்ணி படுற இடமா இருந்ததுன்னா மெயினா கிச்சன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாய்ஸ்சர் ரொம்ப அதிகமான இருக்கிற ஏரியால இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் கஷ்டம் தான். அதே மாதிரி இந்த PU பெயிண்டை பொறுத்த வரைக்கும் லைட்டா ஏதாவது ஒரு சின்னதா ஒரு இடிப்பட்டா கூட அது வந்து உடஞ்சு சிப்பிங் ஆகும். அந்த சிப்பிங்கை சரி பண்றதும் கொஞ்சம் கஷ்டமான வேலையா இருக்கும். ஸோ இது வந்து மெயின்டைன் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ப்ராப்பரா பார்த்து மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதுல ஸ்கிராச்சஸ் வந்து விசிபிளா நல்லாவே தெரியுது. ஸோ இது டியூரபிலிட்டியா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். இது வந்து ரொம்ப அலுங்காம குலுங்காம யூஸ் பண்ற இடத்துல தான் நமக்கு யூஸ் பண்ண முடியுமே தவிர கிச்சன் கேபினெட்ஸ்க்கு நம்ம ஃப்ரீக்வெண்டா திறந்து மூடுற இடம் அப்படிங்கிறதுனால டே டு டே லைஃப்ல ஆக்சஸ் பண்றதும் அதிகம் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா தான் PU பெயிண்டை பொறுத்த வரைக்கும் இருக்கு. பட் உங்களுக்கு அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை, நான் அதை மேனேஜ் பண்ணிப்பேன். பட் எனக்கு லுக் பயங்கரமா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து இதை சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி உங்க வீட்டுல குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னாலும் இது வந்து ரிஸ்க் தான். ஸோ PU பெயிண்ட் அப்படிங்கிறது ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்ற ஏரியால தான் வந்து இது யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவா இருக்கிற ஒரு விஷயம் இன்னொன்னு தான் வந்து மெம்ப்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து மெம்ப்ரெயின் ஃபினிஷ் அப்படிங்கிறது என்னன்னா உங்களுக்கு ஒரு தின் ஃபிலிமை வந்து ஓவராலாவே கவர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து மெம்ப்ரெயின் ஃபிலிம். ஸோ இது வந்து டியூரபிலிட்டி நல்லா இருக்கு, வாட்டர் ரெசிஸ்டன்டாவும் இருக்கு. ஷட்டர்ஸ்ல உங்களுக்கு லுக் இன்னும் எலிவேட் பண்ணி காட்டுது, சீம்லெஸ் லுக் வந்து கிடைக்குது. ஸோ இதையும் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். பட் இதுல இருக்க டிராபேக் என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா இது வந்து மேனுவலா கார்பெண்டர் மேட்ல பண்ண முடியாது. இதுக்கு எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேக்டரி மேட்ல தான் வந்து இந்த மெம்ப்ரெயின் ஃபிலமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு நீங்க அந்த மாதிரியான ஃபேக்டரி மேட்க்கு தான் நீங்க போகிற மாதிரி இருக்கும் மெம்ப்ரெயின் ஷட்டர்ஸ் யூஸ் பண்றதா இருந்தா. இதோட அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதோட ஃபினிஷ் வந்து நீட் அண்ட் கிளீனா இருக்கும். அதே மாதிரி டியூரபிலிட்டியும் நல்லா இருக்கும். இதுல யூஸ் பண்ற மெட்டீரியலுமே வந்து பாத்தீங்கன்னா MDF இல்லைன்னா வந்து HDMRலயும் யூஸ் பண்றாங்க. இது லாங் லாஸ்டிங்கா
வரும் அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆகாது. அதே மாதிரி வாட்டர் ப்ரூஃபாகவும் இது வந்து ஆக்ட் ஆகுது. ஏன்னா இதோட மெம்பரைன் வந்து நல்ல திக்கா லைக் சாலிடா இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து வாட்டர் வந்து அதுல பாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ இது வந்து நல்ல ஆப்ஷன் தான். பட் வந்து அகெயின் நான் சொன்ன மாதிரி இது ஃபேக்டரி ஃபினிஷ்ல தான் வந்து பண்ண முடியும். நெக்ஸ்ட் அலுமினியம் ஷட்டர்ஸ். அலுமினியம் ஷட்டர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கிளாஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க, நார்மல் கிளாஸோ ஃப்ளூட்டட் கிளாஸ் இல்லைனா வந்து லாக்டட் கிளாஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி பண்ணுறது. இன்னொன்று ஏபிசி ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷீட் வந்து யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ இது ரெண்டுமே அவைலபிலிட்டி அலுமினியம் ஷட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்குது. இது டியூரபிலிட்டியும் நல்லா இருக்கும், லாங் லாஸ்டிங்காக இருக்கும். வாட்டரில் வந்து இது ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறது கிடையாது, ரஸ்ட் ஆகுன்ற பிரச்சனை கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து ஆடட் அட்வான்டேஜாக இருக்குது. பட் இதோட ட்ராபேக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குவைட் காஸ்ட்லி தான் கம்பேர்ட் டு அதர். அதே மாதிரி இது வந்து மெயினா நிறைய பேர் பயப்படுறது கிளாஸ் அப்படிங்கிறது உடஞ்சிரும் அப்படின்னு வந்து கன்சர்ன் பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்து யூஸ் பண்றதை விட மேல வந்து அப்பர் கேபினெட்ஸ்ல யூஸ் பண்ணீங்கன்னா சேஃபரா ஃபீல் பண்ணலாம். இதுலயும் கலர் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ஷட்டரோட ஃப்ரேம் கலர்ஸ் அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். கோல்டு, பிளாக், மேட், கிளாஸின்னு சொல்லிட்டு நிறைய வேரியேஷன்ஸ், பெயிண்ட் வேரியேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க அதை வந்து ஆஃப் பண்ணிக்க முடியும். இதுல கலர் ஃபேடே ஆகாது, அதுவும் வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜா இதுல இருக்கு. அகைன் இது வந்து காஸ்ட்லி செக்மெண்ட்ல தான் இருக்கு. இப்போ ஸ்கொயர் ஃபீட் 400 ரேஞ்ச்ல வந்து வாங்குறாங்க. டிபெண்ட் அப்பான் த ஏரியாவை பொறுத்து ப்ரைஸும் வந்து வேரி ஆகுது. நீங்க சப்போஸ் நீங்க வந்து லோவர் கேபினெட்ல யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா செயின்ட் கூபின்ல எல்லாம் வந்து இப்போ அதையும் ப்ரொவைட் பண்றாங்க, லோவர் கேபினெட்ஸ்க்கான அலுமினியம் ஷட்டர்ஸையும். ஸோ நீங்க வேணும்னா அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் லாக்டட் கிளாஸ் ஃபினிஷ். இது வந்து ப்ராப்பரான ஒரு கிளாஸ் தான். இது என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு பவுடர் கோட் மாதிரியான ஒரு ப்ரீ ஃபார்ம்டு கலர்ஸ்ல வர கிளாஸ் தான் இந்த லாக்டட் கிளாஸ் அப்படிங்கிறது. இதோட ஃபினிஷ் வந்து வேற லெவல்ல இருக்கும். உங்களுக்கு வந்து இமேஜின் பண்ணவே முடியாது, அவ்வளோ நீட் ஃபினிஷா இருக்கும். ஸோ இதை வந்து நீங்க மல்டிபிள் ஆப்ஷன்ஸ்ல வந்து யூஸ் பண்ண முடியும். ஒன்று அலுமினியம் ஃப்ரேம்ல வந்து நீங்க யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா உட்டு மேலேயே வந்து லைக் பிளைவுட் மேல பேஸ்ட் பண்றதோ இல்லை HDMR MDF ஏதாவது இந்த மாதிரியான வுட் சாலிட் பிளாட்ஃபார்ம் மேல நீங்க அந்த கிளாஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணி நீங்க வந்து ஷட்டர்ஸை வந்து மேக் பண்ண முடியும். ஸோ இது நாங்கள் வந்து டெய்லர் மேடாவும் பண்ணியிருக்கோம். அதாவது நாங்கள் கார்பெண்டர் வச்சு தான் நாங்கள் பண்ணோம். இது நாங்கள் வெளியே கொடுத்து நாங்கள் பேஸ்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு நாலேஜ், உங்களோட கார்பெண்டருக்கு நாலேஜ் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா வந்து செயின்ட் கோபின்லயும் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு ஷட்டர்ஸ் வந்து தனியாவே மேக் பண்ணி தராங்க, நீங்க அவங்களையும் கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். பட் ப்ரைஸ் வந்து ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்தும் அதே மாதிரி என்ன இயர் அப்படிங்கிறத பொறுத்தும் மாறும். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு 2 years பிஃபோர் கேட்டதுக்கும் இப்போக்குமே கண்டிப்பாக ஒரு இன்ஃப்ளேஷன் இருக்க தான் செய்யும். ஸோ நீங்கள் அதை வந்து ஃபோன் பண்ணி கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இருக்கிற அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சாலிட் சர்ஃபேஸ் மேலே ஒரு வுட் மேலேயோ இல்லை பிளைவுட் மேலேயோ நீங்கள் பேஸ் பண்ணும்போது அதோட டியூரபிலிட்டி அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், லாங் லாஸ்டிங்காக வரும். அதே மாதிரி இதில் கலர் ஃபேட் ஆகிடும் அப்படிங்கிற பிரச்சனை கிடையாது. ரொம்ப ஸ்க்ராச்சஸ் அதிகமாக தெரியும் அப்படிங்கிற ப்ராப்ளம்லாம் இதில் கிடையாது. கம்பேர் டு அக்ரலிக் நீங்கள் வந்து கிளாஸில் வந்து அவ்வளோ ஸ்க்ராச்சஸ் சீக்கிரம் தெரியல. ஏன்னா நாங்கள் பிரைட் லைட் தான் போட்டிருக்கோம், இவன் வந்து நாங்கள் ஒயிட் கலர் தான் போட்டிருக்கோம். பட் எங்களுக்கு இது வரைக்கும் அவ்வளோ விசிபிளான ஸ்கிராச்சஸ் வந்து தெரியவே இல்லை. ஸோ இது வந்து அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். இதோட டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அகெயின் வந்து காஸ்ட்லி செக்மெண்ட்ல தான் இருக்கு. இப்போ ஸ்கொயர் ஃபீட் 190 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஏரியாவை பொறுத்து இது வந்து மாறும். ஆக்சிடென்ட்டா ஏதாவது பட்டுடுச்சு மேலே அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் வந்து இம்பாக்ட் இது வந்து ஒரு வுட் மேலே பேஸ் பண்ணி இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் உடையவும் இல்லை. ஸோ பட் ரொம்ப கார்னர்ஸ்லாம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். சட்டுன்னு ஏதாவது இடிச்சா உடைய தான் செய்யும். ஸோ கிளாஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்களோ அப்படி தான் இந்த கிளாஸ் ஷட்டர்ஸே வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இதையுமே வந்து அப்பர் கேபினெட்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம், லோவர் கேபினெட்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம். ரெண்டுத்துக்குமே வந்து நல்லா தான் இருக்கும். பட் குழந்தைங்க இருக்காங்க, ரொம்ப நாட்டியாக இருக்காங்கன்னா அவாய்ட் பண்ணிடுங்க, அது வேலைக்கு ஆகாது. ஸோ ஃபார் இதுதான் வந்து ஷட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்கிற வெரைட்டிஸ். இதில் வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ப்ரோஸ் இருக்குது அப்படின்னா ஒரு கான் இருக்க தான் செய்யும். ஸோ இதில் உங்களுக்கு எது மேனேஜபிளான ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டு நீங்கள் ஷட்டரையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video.